பஞ்சவட்டியில் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும்போது பகவான் பிளான் படி இங்கே சூர்பனகை ராவணனோட தங்க சேர்றா. அவள் ராமன் மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கோ சொல்கிறா. அது பிடிக்காத ராமர் லக்ஷ்மணர்கிட்ட சொன்னோடனே லக்ஷ்மணர் அவளுக்கு அங்கபங்கம் மூக்காவை அறுத்து விட்டு மூக்கை வெட்டி அனுப்பிச்சிடுறார். ஓடி போய் ராவணன்கிட்ட சொல்லி ராவணன் பார்க்காதே சீத்தை மேலே ஆசைப்பட்டு தன்னோட மாமா மாரீச்சனை மாயமான அனுப்பிச்சு சீத்தையை அட்ராக்ட் பண்ண சொல்கிறது. அது அட்ராக்ட் பண்ணி ராமரை தூரக்க சீத்தை பிடிச்சித்தான்னு சொன்னோடனே ராமர் அதை துரத்தின்னு போடுறார். ரொம்ப தூரம் போயிடுறார். அங்கே ராமர் அதை கொன்ன உடனே அது கன்னிங்காக சீத்தை லக்ஷ்மணான்னு சொல்லி இறந்து போடுது. சீதைக்கு ராமருக்கு தான் ஏதோ ஆயிடுதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர் அனுப்புகிறா. லக்ஷ்மணர் போனவுடனே தனியாக இருக்கிற சீத்தையை ராவணன் அழிச்சுன்னு போகிறார். அதை ஜட்டாயு சீத்தையை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப பாடுபட்டு அவரை நல்லா ஹர்ட் பண்ணுறது. ஆனால் ராவணன் என்ன பண்ணுறார், அதோட 2 ரெக்கையும் வெட்டி கீழே போட்டுறார். அதால் பறக்க முடியல. அது அங்கே கீழே ராமான்னு சொல்லிட்டு குத்துயிராக படுத்துட்டுருக்கு. அப்போ ராமர் அங்கே லக்ஷ்மணரை பார்த்துட்டு சர்ப்ரைஸாக எதுக்கு நீங்கள் அங்கே சீத்தை தனியாக இருக்கா சொல்லி இதுங்கிறார். அப்போ இவா பயந்தபடியே எங்கள் பஞ்சவட்டி குடிசை காலியாக இருக்குது. உடனே அங்கேருந்து வரும்போது ராமான்னு கேட்ட இடத்த பார்த்தா அங்கே இந்த ஜட்டாயு அப்படியே ரத்த வெள்ளத்தில் படுத்துன்னு இருக்கு. அது தன்னோட இங்கே நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு ராமர் மடியில் அது தான் உயிரை விட்டுருது. ராமர் அதுக்கு எல்லா லாஸ்ட் ரைட்ஸும் பண்ணுறார். அதை பட்டத்திரி என்ன சொல்கிறான்னா, அங்கே பிராப்தாயா ஷூர்பனக்கியா அப்புறம் சௌமித்ர விசிறிஜ்ய தேன நிர்லூன நாசம் உன்னோட லக்ஷ்மணனை அனுப்பி அவளோட மூக்கை வெட்டினார். அப்புறம் மாயா சாரங்கம் மாரீச்சனா, மாயா சாரங்கம் இது மாயமான அந்த மாரீச்சனால் இது மாதிரிலாம் நடந்து அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் நீ ஜட்டாயு பிரார்த்தனோ பிரேத காரியம் ஜட்டாயுக்கு நீ லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணின அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பட்டத்திரி. இந்த டிஸ்பிளே என்ன இதெல்லாம் சொல்கிறது அப்படின்னா, அவர் ஜட்டாயுக்கு பண்ணிவிட்டு அப்படி இன்னும் ஃபாரஸ்ட்டில் டீப்பர் ஃபாரஸ்ட்டில் நடந்து சீத்தையை தேடின்னு வரும்போது அங்கே ஒரு சாபத்தினால ஒரு கந்தர்வன் ராட்சசனாக இருக்கான். அவனை கொன்று அவனுக்கு சாப மோட்சம் கொடுக்குறார். அப்புறம் கபந்தனுக்கு சாப மோட்சம் கொடுக்குறார். அப்புறம் டுவர்ட்ஸ் பம்பா அங்கே போயிட்டே இருக்கிறச்சே அங்கே ஒரு குடிசையில் ஒரு எல்டர்லி லேடி இருக்கா, ஷபரின்னு பேர். அவள் மதங்க முனிவரோட சிஷ்ய. அவள் மதங்கர் சொர்க்கம் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறார், உனக்கு ராம தரிசனம் கிடைக்கும், அப்போ நீ உனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்கிறார். இவள் டெய்லி அவருக்காக பழம் எல்லாம் வச்சுட்டு பொறுமையாக குரு சொன்னதை கேட்டு காத்துட்டுருக்கா. ராமர் வந்தோடனே அவளுக்கு தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற பழத்தெல்லாம் கொடுக்குறார். அதை அன்போடு சாப்பிட்ட ராமர் அவளுக்கும் மோட்சம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் இப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறச்சு அங்கே மேலேருந்து ரிஷிமுக் மலையிலேருந்து ஹனுமார் பார்த்துட்டு இறங்கி இவாளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி என்னோடய ராஜா மேலே சுக்ரீவன் இருக்கார், அவர்கிட்ட அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தன்னோட 2 பேரையும் தோளில் ஏற்றிட்டு மலை மேலே தாவி ஏறுறது. ஏன்னா மனுஷாலால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியாது இல்லையா, அதனால் ஹனுமான் 2 பேரையும் தோளில் தூக்கிட்டு மலைக்கு மேலே ஏறுறார். இது பட்டத்திரி எப்படி சொல்கிறாருன்னா, தொம் பம்பாத்தட்டே ஷபரியம் பிரேக்ஷ கபந்தம் என்ற ஜெகநிதா அப்படின்னா அவளை கொன்னது அதுக்கு முன்னாடி. அப்புறம் சம்பிராப்தோ வாத்தசோனும் அப்படின்னு சொல்கிறார் அழகாக. இது எல்லாமே ஃபுல் ஸ்லோகம் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மலையில் சுக்ரீவனோட இன்ட்ரடக்ஷன் ஆகுது. அப்புறம் அவள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதா ராமனும் சுக்ரீவனும் அக்னி சாட்சியாக ப்ராமிஸ் பண்ணிக்கிறா. ராமர் முதல்ல வாலியை கொல்றதுக்கு இது பண்ணுறார். அப்போ சுக்ரீவனுக்கு டவுட்டு, மனுஷனாக இருக்கிற எங்கள் வாலியை எப்படி கொல்ல முடியும்னு நினைக்கிறார். அது புரிஞ்சுட்ட ராமர் ஒரே அம்பை விட்டு 7 மரத்தை தொலைச்சி இது காமிக்கிறார். அப்புறம் அங்கே வாலி வதம் நடக்கிறது. ஸோ இவர் ராமர் தாம் ப்ராமிஸ் பண்ணதை நடத்திட்டார். இப்போ சுக்ரீவன் தன்னோட ப்ராமிஸ் கீப்பப் பண்ண வேண்டாமா, அதனால் எல்லா வானரப்படையை கூப்பிட்டு
நீங்கள்லாம் இந்த மாதிரி தேடின்னு போகணுன்னு சொல்கிறார். அப்போ வந்து ராமர் வந்து ஹனுமானை சூஸ் பண்ணுறார். ஏன்னா அவர் கீழே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும்போது ரொம்ப அழகாக பேசுகிறார். அப்போவே அவர் ஸ்மார்ட்னஸ் தெரிஞ்சிருச்சோ, அதனால் அவரை சூஸ் பண்ணி அவர் கையில் மோதிரம் கொடுக்குறார். அதை வந்து இவர் சமுத்திரத்தை தாண்டி போய் லங்காவில் அசோகவனத்தில் சீத்தையை பார்த்து சீத்தைக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவகிட்ட அவள் கொடுக்குற மோதிரத்தை வாங்கிக்கிறார். அதோட இந்த எபிசோட் முடியறது. இதில் வந்து அவர் பட்டத்திரி இதில் என்ன சொல்கிறாருன்னா, நீத்த சுக்ரீவ மைத்ரீம் சப்தசாலான் லுலுவித்த, அதாவது அந்த மரங்களை தொலைச்சி இதுன்னு, அப்புறம் ஹத்வா வாலினம், வாலியை கொண்டுட்டு அப்புறம் இது செய்தி சந்தேஷம்னா மெசேஜ் அண்டு அங்குலியம் மோதிரம், அது ரெண்டுத்தையும் பவனசுதகரே பிராதிஷோ, பவனசுதன் ஹனுமான்கிட்ட கொடுத்த. அப்புறம் அவர் அந்த ஹனுமான் என்ன பண்ணார், சமுத்திரத்தை தாண்டி ஸ்ரீலங்காவில் ஜனகஜாம் வீக்ஷ்ய, ஜனக பொண்ணு சீத்தையை பார்த்தார் அப்படின்னு இந்த இது முடியறது. இவர் சூடாமணியை வாங்கிட்டு ராவணனை மீட் பண்ண விரும்பி, ராவணனுக்கு அட்வைஸ் பண்ண விரும்பி என்ன பண்ணுறார், அசோகவனத்தை அழித்தோடனே அதில் கோவம் வந்து இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தினால கட்டி அவரை வந்து ராவணனுக்கு முன்னாடி அழிச்சுன்னு போய் இருங்கிறார். அங்கே ரொம்ப ஸ்மார்ட்டாக தைரியமாக ஒரு எதிரி கண்ட்ரியில் அவர் அந்த ராஜா எல்லோரும் பயப்படுற அந்த இவன்ட்டு உட்காந்துட்டு அழகாக அட்வைஸ் பண்ணி பார்க்குறார். நடக்கலை. அவர் அப்போ இது வந்து ராவணனுக்கு கோவம் வருது. கோவம் வந்து இது வாளுக்கு கொல்ல சொல்கிறார். கொல்லக்கூடாது, இது தூதுவனா வந்திருக்குன்னு சொன்னோடனே அது குரங்குக்கு வால் தான் ப்ரெஷியஸ், அதனால் வாலில் தீ வையி அனுப்பிச்சிரு அப்படி அவமானப்படுத்தி அப்படின்னு சொல்கிறார். அது வாலில் தீ வச்சோடனே ஹனுமான் என்ன பண்ணுறார், அந்த தீயை அவளுக்கே அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, எனிமி கண்ட்ரியில் போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தது நம்ம ஹனுமான் தான் ஃபஸ்ட்டு. அது வந்து இதை பட்டத்திரி என்ன சொல்கிறார், அக்ஷட் சவண சரண சோடபந்தோ தசாஸ்யம் திருஷ்டுவா பிருஷ்டுவாச்ச லங்கம் ஜட்டிதி ச ஹனுமான் மௌலி ரத்னம் ததோதே. கட்டுப்பட்டு அந்த அஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு ராவணனை பார்த்த அந்த திருஷ்டுவா பிளிஷ்டுவா எவ்வளோ ரைமிங்காக இருக்குல்ல, பிளிஷ்டுவா அங்கே எரிச்சிட்டு சீக்கிரம் வந்து ராமன்கிட்ட சீத்தை கொடுத்த மோதிரத்தை கொடுத்த அப்படின்னு சொல்கிறார். அழகாக இருக்குல்ல. இது இந்த டிஸ்பிளே வந்து ஈஸியாக படம் பார்த்து கதை சொல்லிடலாம். இது வந்து சேத்து பாலம் அமைச்சு லங்கைக்கு அந்த சமுத்திரத்தை தாண்டி போய் அங்கே சண்டை ஆரம்பிக்கிறது. அப்போது இந்திரஜித்தோட நாகாஸ்திரத்தினால கட்டுப்பட்டதில் அந்த கட்டி போட்டதில் ராமர் லக்ஷ்மணர் 2 பேரும் மயக்கமாகி விழுந்துடுறா. அப்போ வந்து கருடன் இறங்கி வந்து அவள் 2 பேரையும், அவரோட கருடன் வந்தோடனே நாகம் வந்து அவளை விட்டுடுறது. அதை வந்து பட்டத்திரி எப்படி சொல்கிறாருன்னா, சேத்து மாதாப்பிய யாத்தோ, அதால் போயிட்டு அங்கே வந்து மூர்ச்சியானப்போ பதகபதி, அதாவது பறவை அரசன், அவரோட கருன்னா அந்த ரெக்கை, அந்த அடிச்சுக்கிற காற்றுனால மாறுத்தயிர்னா காற்றுனால நீங்கள் 2 பேரும் மூச்சை தெளிஞ்சு எழுந்தண்டேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பட்டத்திரி. ரொம்ப ரொம்ப பயங்கரமான விக்ரஸ் யுத்தம் நடக்கிறது. வானரங்களும் அப்படி அழகாக போர் பண்ணுறது. அப்போ வந்துட்டு இந்த இந்திரஜித் போட்ட சக்திங்கிற அந்த ஆயுதத்தினால அவர் மேலே பட்டு அதனால் தாக்கப்பட்ட லக்ஷ்மணர் வந்து மூர்ச்சை ஆகிடுறார். மயக்கம் ஆன உடனே ராமர் அப்படியே ரொம்ப அப்செட் ஆகிடுறார். அப்போ ஜாம்பவான்ங்கிற அந்த கரடியை வந்து ஹனுமானுக்கு அட்வைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நீ நார்த்தில் போயிட்டு சஞ்சீவ மலை எடுத்துன்னு வா, அந்த மூலிகை எடுத்துன்னு வான்னு சொன்னோடனே அவர் ஹனுமான் ஸ்மார்ட்டாக எதையும் தேடாத டக்குன்னு அந்த மலையை தூக்கின்னு வந்துடுறார். அந்த மலையிலேருந்து வந்த காற்று பட்ட உடனே லக்ஷ்மணர் மூச்சை தெளிஞ்சு எழுந்துன்றதும் அந்த ஹெர்பலாக ஹெல்ப் பண்ணுறதுல இன்னும் பவர்ஃபுல்லாக 2 பேரும் ஃபைட் பண்ணி இந்திரஜித்தை கொல்றா, கும்பகர்ணனை கொல்றா, நிறையா அன்றைக்கி அழிவு ஏற்படுறது. அதுதான் இந்த டிஸ்பிளே சொல்கிறது.
அது பட்டத்திரி வந்து சௌமித்ரி லக்ஷ்மணர் அந்த வாத்த ஜானீத சைல இவரால் அனுமானால் கொண்டு வந்த வாயுபுத்திரனால் கொண்டு வரப்பட்ட அந்த மலையினால் இவர் வந்து உனக்கு பிராணானுபேத்த நீ உனக்கு உயிர் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறார் பட்டத்திரி. இந்திரஜித் போயாச்சு, கும்பகர்ணன் இருந்தாச்சு. ராவணன் நெக்ஸ்ட் டே ரொம்ப வெல் ப்ரொடெக்டடாக பெரிய ரதத்தில் சண்டை போட வர்றார். ராமர் கீழே தரையில் நின்று சண்டை போடுறார். அதை பார்த்த நம்ம ஸ்மார்ட் அனுமான் வந்து ஓடி வந்து ராமரை தன்னோட தோளில் தூக்கிண்டு நேவிகேட் பண்ணுறார் பேட்டில் ஃபீல்டில். எவ்வளோ தைரியம், மனோதைரியம் அண்டு அலர்ட்னஸ் இருக்கணும் இல்லையா. அவர் வந்து அந்த மாதிரி சண்டை போடும்போது கடைசியில் பிரம்மாஸ்திரம் உபயோகித்து ராவணனோட 10 தலையும் காய் பறிக்கிற மாதிரி அப்படியே பிச்சு போட்டுடுறார். அப்புறம் அதுதான் வந்து பட்டத்திரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராவணேனாபி யுத்தன் பிரம்மாஸ்திரேனாசிய பிந்தன் யுத்தன் பிந்தன் என்ன ரைமிங் இல்லை. அதை வந்து அதாவது ராவணனோட யுத்தத்தில் பிரம்மாஸ்திரத்தை போட்டு நீ அவனை தொலைத்தாய் அப்படின்னு கொன்றாய் அப்படிங்கிறார். அப்புறம் சீத்தையை அழிச்சுட்டு புஷ்பகேன நிஜ நகரம் அகாஹா, புஷ்பக விமானத்தில் நீ சொந்த நாட்டை அடைஞ்ச. அங்கே உனக்கு பட்டாபிஷேகம் நடந்தது, ரொம்ப திவ்யமான பட்டாபிஷேகம் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்பிளேயோடு நான் இந்த கொலுவை முடிச்சிருக்கேன். இது நான் உலகக்ஷேமத்துக்காக வேண்டிண்டு வச்ச கொலு. இதில் சான்ஸ்கிரிட் வேர்ட் ப்ரொனன்சியேஷன் அண்ட் அது வேர்ட்ஸை பிரித்தது, டைப்பிங் எரர் எதுவும் வேணால் இருக்கலாம். அதை வந்து குருவாயூரப்பன், நாராயண பட்டத்திரி அண்ட் எனக்கு நாராயணியம் சொல்லி கொடுத்த குரு எல்லாரும் என்னை மன்னிக்கணும். இதில் என்னோட இன்டென்ஷன் அண்ட் எஃபர்ட் மட்டும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. அண்ட் இது வந்து நான் நாராயணியன் டே அன்றைக்கி இதை அப்லோட் பண்ணி அந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹரி ஓம்.